நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே இப்பொழுது நாம் 122வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருமாலுக்கு ஒரு பெயர், பிரம்மசூத்திரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பெயர் உபயலிங்கன். உபயலிங்கன் என்றால் என்ன? 2 அடையாளம். லிங்கம் என்றால் அடையாளம், உபயலிங்கன் என்றால் 2 அடையாளம் உடையவன். என்ன 2 அடையாளங்கள்? அவன் எங்கு இருந்தாலும் அங்கே உள்ள தீயது எதுவும் அவனை அண்டாது. இது ஒரு அடையாளம். தீயது எதுவும் தீண்டாத நிலை என்பது ஒரு அடையாளம். இன்னொன்று, எப்பொழுதும் அவனுடைய நற்குணத்துடனே அவன் இருப்பான் என்பது இன்னொரு அடையாளம். அதாவது நெகட்டிவ் இல்லாமல் இருக்கலாம், பாசிட்டிவ் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க. அப்படி இல்லை, நெகட்டிவ் எதுவும் கிடையாது, பாசிட்டிவே எப்பொழுதும். கூவத்தினுள்ள இருப்பான், கூவத்திலும் இருக்காம. இறைவன் இல்லாத இடம் ஏது? உலகத்திலே உள்ள எல்லா பொருளும் அவன் ஊடுருவிப்பதாக அவனை பற்றி வேதங்கள் முழங்குகின்றன. ஆகையால எம்பெருமான் திருமால் நிச்சயம் கூவத்திற்குள்ளே இருக்கணும். ஆனால் கூவத்திலே இருப்பான், ஆனால் அங்கு உள்ள துர்நாற்றம் அவனிடம் கிடையாது. கூவத்தில் இருந்தும் துர்நாற்றம் இல்லாதவனாக இருப்பான். வைகுந்தத்திலே எப்படி விளங்குகிறானோ அப்படி விளங்குவான். தீமை தீண்டாது நலமே வெடிவெடுத்தவனாக திருமால் எப்பொழுதும் இருப்பான். அதனால்தான் நமக்கு கருவறையிலே அவன் காட்சி அளிக்கிறானே, அங்கு அவன் திருமேனியிலே வியர்வை துளிகள் கிடையாது. நாம் தான் கருவறையிலே இருக்கும் பொழுது தகிக்கிறதே என்று தவிக்கிறோம். அவன் கருவறையிலே இருக்கும் பொழுதும் அவன் அர்ச்சை திருமேனியிலே எந்த விதமான மாற்றத்தையும் நாம் பார்ப்பதில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவனுடைய வைபவம் குன்றாது. இதை பற்றி ரொம்ப தொன்மையான இலக்கியத்திலே திரமிடாச்சார் என்கிற பெரியவர் சொல்லியிருக்கிறதாக ராமானுஜர் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அதாவது காடு, காட்டில் துட்ட ஜந்துக்கள், அங்கே உட்காந்தா கொசு கடிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் தவிக்கிறோம். ஆனால் அதே இடத்துல ஒரு மன்னன் வருகிறான். மன்னன் வந்தால் உடனே அடுத்த வினாடி அவனுக்கு சாமரம் வீசக்கூடியவர்கள், அவருக்கு விசிறி வீசுபவர்கள் என்று பணியாட்கள் வருகிறார்கள். ஆகையினால அவன் திருமேனியிலே அந்த கொசு தீண்டுவதில்லை. உலகத்திலேயே நாம் பார்க்கிறோம் ஒரு சாதாரண மன்னன். ஏன்னா சாதாரண மன்னன் போவானே, ஒரு தலைவர் வந்தார் என்றால் அவருக்கு டிராஃபிக் ஜாம் கிடையாது. அவருக்கு எந்த ஊரில் போனாலும் ஏசி ரூம், எங்கே இருந்தாலும் வசதிகள். இப்படி ஒரு சாதாரண தலைவனே சுற்றுப்புற சூழ்நிலையினாலே எந்த தீங்கும் தன்னை அண்டாதபடி தான் தன்னுடைய உயர்ந்த நிலையிலே குன்றாது இருப்பதை நாம் பார்க்கும் பொழுதும், அகிலாண்ட பிரம்மாண்ட கோட்டி நாயகனான லக்ஷ்மிபதியான திருமாலுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதில் அதிசயமே கிடையாது. ஆகையினால்தான் அவனை உபயலிங்கன் என்று அவனுக்கே உரிய தன்மையாக இதை சொல்கிறார்கள். இந்த உபயலிங்கனாக சகல ஐஸ்வர்யத்துடன் இன்றும் எல்லோரையும் தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கக்கூடியவனாக திருவேங்கடத்திலே எம்பெருமானை நாம் பார்க்கிறோம். ஸ்ரீனிவாச பெருமான் படத்தை பாருங்கள். பல கோயில்களிலே உற்சவர் என்ற விக்கிரகம், வீதியிலே உலா வரக்கூடிய விக்கிரகத்தை திருமேனியை கண்டு மகிழ்வார்கள். ஆனால் திருமலையிலே அந்த கருவறை மூர்த்திக்குத்தான் ரொம்ப பிராதானியம் கொடுத்து சேவிக்க வேண்டும் என்று கியூவாக நிற்கிறோம். அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த ஆனந்த விமானத்துக்குள்ளே இருந்து கொண்டு இந்த பூலோகத்திலேயே இதில் இருக்கக்கூடிய எந்த தீங்கும் தன்னை அண்டாதபடி இருக்கக்கூடிய தன்மையை நாம் ரசிக்கிறோம், சேவிக்கிறோம், மகிழ்கிறோம், பார்க்கிறோம். இதேபோல் பிராட்டியும் அதே தன்மையை உடையவள். எம்பெருமானுக்கு என்ன பெருமைகள் உண்டோ அது அனைத்தும் பிராட்டிக்கு உண்டு. ஆகையினால்தான் பிராட்டி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையினாலே பாதிக்கப்பட மாட்டாள் என்று சொல்கிறார்கள். அது எப்படி சூழ்நிலையினாலே பாதிக்கப்படாத நிலை வரும்? நாமும் இருக்கோம் அதே இடத்துல, அவங்களும் இருக்காங்க. ஏதோ தலைவர் எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்கிறீங்க, இருந்தாலும் அது நெஞ்சிலே பதியவில்லையே என்று சில அன்பர்கள் நினைக்கலாம். இதற்கு ஒரு சிறிய உதாரணம் கொடுப்போம். அல்வா என்கிற தின்பண்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல சுத்தமான தூய நெய்யிலே செய்யப்பட்ட அல்வா. ஒரு அன்பர் வீட்டுக்கு வந்தார். அவருக்கு அந்த அல்வாவை அந்த வீட்டு அம்மணி சாப்பிட கொடுத்தாள். அவர் அல்வாவை சாப்பிட்டார்.
அல்வா சாப்பிட்டார், ஸ்பூனெல்லாம் இல்லை, கையால் தான் சாப்பிட்றார். கையால் சாப்பிட்டு முடித்தார், கையெல்லாம் நெய் பசை, அவ்வளோ நெய் அந்த அம்மா அந்த அல்வாவில் சேர்த்துருக்காங்க. அவர் கையிலே உள்ள நெய் போவதற்காக, அந்த அம்மணி பிசுக்கு போவதற்காக பிசுக்கு அகற்றக்கூடிய ஏதாவது ஒரு பவுடர், க்ளீனிங் பவுடர், சீக்கா பொடின்னு வச்சுங்களேன், அல்லது இப்போ மார்க்கெட்டில் உள்ள ஏதேனும் ஒரு பவுடர், அந்த பவுடரை அந்த அம்மணி கொடுத்து கையில் வைத்துக்கொண்டு வாஷ் பேசினில் போய் அலம்பிக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தாள். அவர் அதே போல் வாஷ் பேசினில் போய் சென்று அலம்பிக் கொண்டார். அந்த அம்மணி அவருக்கு இன்னொரு ஸ்பூன் அந்த க்ளீனிங் பவுடர் கொடுத்தாள். அந்த க்ளீனிங் பவுடர் கொடுத்த உடனே இது எதற்கு, கை பிசுக்கு தான் போயிடுத்தேன்னு அன்பர் சொன்னார். உடனே அந்த அம்மணி சொன்னாங்கன்னு வச்சுங்க, இது கையில் உள்ள பிசுக்கு போகிறதுக்கு, ஆனால் அந்த நாக்கில் உள்ள பிசுக்கு போகிறதுக்காக இதை போட்டுக்குங்க. சிரிக்க மாட்டார் அவர். யாராவது நாக்கில் சீக்கா தேய்ச்சிப்பாங்களா, அல்வா பாட்டு நெய் இருக்குன்னு? நாக்கிலே மட்டும் நெய் ஒட்டுவதில்லை, நாக்கின் அமைப்பு அப்படி. இதே உடம்பில் உள்ள கையிலே பசை ஒட்டுகிறது, பிசுக்கு வருகிறது, நாக்கிலே வருவதில்லை. அது நாக்குக்குள்ள தன்மைங்கிறோம். என் மனைவி கிட்டே இருந்து நான் அண்மையில் ஒரு பாடம் கற்றுனேன். இந்த 66 வயசில் எனக்கு தெரியாத பாடம். நம்ம வீட்டிலெல்லாம் முற்காலத்தில் பாத்திரங்களை துலக்குவதற்கு தேங்காய் நார் வைப்பாங்க. அந்த தேங்காய் நார் பிசுக்குள்ள பாத்திரத்தை அந்த தேங்காய் நாரை வச்சு துப்புரப்படுத்தினா கொஞ்ச நாளில் அந்த தேங்காய் நாரே பிசுக்காயிடும். நான் அந்த தேங்காய் நாரை தூக்கி போட்டு வேறு புதிய தேங்காய் நாரை வாங்கிட்டே இருப்பேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தேங்காயிலேருந்து வரக்கூடிய நார் சீப்பான ஐட்டம் தான். ஆனால் ஏன் அடிக்கடி தேங்காய் நாரை மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டாங்க மனைவி. அவங்கெல்லாம் எல்லாத்துலேயுமே பெண்கள் ரொம்ப சிக்கனமாக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவங்க. எதற்கு இந்த பொருளை அடிக்கடி மாற்றணும் அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன் அது பிசுக்காயிடுத்துன்னு. உடனே அவங்க சிரித்தாங்க. சிரிச்சுட்டு, தேங்காய் நார் பிசுக்கானா அதுக்கு ஒரு இன்னும் சீக்கா அப்படி போட்டுலாம் க்ளீன் பண்ண வேண்டாம், வெறும் தண்ணியை விட்டு நல்லா அலம்புங்க, பழைய ஒரிஜினல் தன்மைக்கு வந்துடும், அதனுடைய பிசுக்கு போய்டும். நாங்கள் பண்ணி பார்த்தா அப்படி ஆகிடுது. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, இந்த உலகத்தில் தேங்காய் நாருக்கு மட்டும் ஒரு தன்மை இருக்குது பாருங்கள். அதுக்கு என்ன தன்மை? எல்லா பிசுக்கும் மற்றவங்களுக்கு பிசுக்கு நீக்குவதற்கு தேங்காய் நாரை வச்சு தேய்க்கணும், அல்லது பிசுக்கு நீக்கக்கூடிய க்ளீனிங் பவுடர் போடணும். தேங்காய் நாருக்கு அந்த சொல்லையே கிடையாது, தண்ணியை விட்டு அலம்பினா உடனே அதில் பிசுக்கு போய்டும். இப்படி எந்த சூழ்நிலையிலும் தனக்கென்று அது ஒரு தனித்தன்மையை வைத்து கொண்டு இருக்கிறது தேங்காய் நார். நாக்கு அதே மாதிரி கைக்கு வர பிசுக்கு நிலைக்கு இல்லாமல் இருக்குது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்தன்மை. இவைகளை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்தன்மை. இவைகளை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? திருமகளோடு கூடிய திருமால் தானே. ஆகையினால் திருமகளுக்கும் திருமாலுக்கும் அந்த தன்மை, அதுவும் திருமகளுக்கு இந்த ஸ்பெஷல் தன்மை இருக்குது. காரணம் என்ன? அவள் தாமரை மலரிலே தோன்றுகிறாள். தாமரை என்ற உடனே இதை படத்திலே பாருங்கள், தாமரை இலைகளுக்கு நடுவிலே தாமரை மலர். தாமரை இலைகளிலே நமக்கு என்ன தெரிகிறது? தாமரை இலை தண்ணீரில் தான் இருக்கிறது, ஆனால் அதன் மீது தண்ணீர் ஒட்டுவதில்லை. தாமரை இலையை போல் வாழணுங்கிறாங்க. அவன் தண்ணீர் இதில் ஒட்டாது, முத்து முத்தாக நின்றுடும் பாருங்க. தாமரை இலைக்கு தண்ணீர் ஏன் ஒட்டுவதில்லை? அது தாமரை இலையினுடைய தன்மை. தண்ணீரிலேயே இருக்கிற தாமரை அந்த தண்ணீர் தன்மேல் ஒட்டாதபடி இருக்கக்கூடிய தனிச்சிறப்போடு திகழ்வது போல எல்லா இடத்திலும் பிராட்டி இருந்தாலும் எம்பெருமானைப் போல் விபுவாக அவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ தூணிலும் உள்ளன் துரும்பிலும் உள்ளன் என்று சொல்லும்படியாக பரந்த தன் பறவையுள் எங்கும் பறந்து இருந்தாலும், பறவை என்றால் இங்கே கடல் என்று எச்சகிஞ்சித் ஜகத்யஸ்மின் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே என்று வேதத்திலே சொல்லப்பட்டபடி இந்த உலகத்திலே நாம் காண்கின்ற பொருள்கள், கேட்கின்ற பொருள்கள் எல்லாவற்றிலையும் ஊடுருவி அவன் இருந்தாலும், அவனைப் போலவே அவளும் அனைத்துலகுடைய அரவிந்தலோசனனை தினத்தனையும் விடாத திருமகளாக அவளும் எங்கும் பரவி இருந்தாலும், அங்கே அந்தந்த பொருள்களிலே உள்ள எந்த தீமையும் அவள் தட்டுவதில்லை. ஆழ்வார் பாடுகிறார், மூலகங்களாய் அல்லனாய் என்று திருமாலை பாடுகிறார். 3 உலகத்திலும் அவன் இருக்கிறான், ஆனால் அந்த 3 உலகத்திலே உள்ள எந்த தீமையும் அவனை தீண்டுவதில்லை. ஆகையினால் அவனை மூலகங்களும் என்று சொல்லலாம், மூலங்கள் அல்லாதவன் என்றும் சொல்லலாம் என்று நமக்கு உணர்த்துகிறார் ஆழ்வார். அந்த பெருமை பிராட்டிக்கு உண்டு. ஆகையினால் அன்னை
எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலே உள்ள தீமை தன் மீது தட்டாமல் காட்சி எழுப்பதனால் அவளுக்கு ஆசனமே தாமரை மலராகிவிட்டது போலும். தாமரை மலரை தனக்கு ஆசனமாக உடையவளாக பிராட்டி காட்சி கொடுக்கக்கூடிய திவ்ய தேசம் அலர்மேல் மங்கை தாயாரும் சொல்வீர்கள். அதைவிட அதே பெயரிலே அதை ஆசனமாக உடையவள் என்கிற பெயருடன் நமக்கு காட்சி தரக்கூடிய இடம் திருப்புல்லானி என்கிற திவ்ய தேசம். இந்த திருப்புல்லானி என்கிற திவ்ய தேசத்திலே தாயாருக்கு பத்மாசனி என்று திருநாமம். தாயார் தாமரை மலரிலே அமர்ந்து தாமரை இலை தன் மீது தண்ணீர் ஒட்டாதபடி இருப்பது போல தான் எங்கிருந்தாலும் அங்கே உள்ள தோஷங்கள் தன் மீது தட்டாமல் இருக்கிறாள் என்பதை நமக்கு உணர்த்துவது போல பத்மாசனி தாயாராக திருப்புல்லானியிலே காட்சி தருகிறாள். அன்பர்களே, திருப்புல்லானியில் உள்ள பத்மாசனி தாயாரை வழிபட்டு சேத்துவிலே ஸ்நானம் வேண்டாம், சேத்துவை பார்த்தாலே போரும். நாம் பாவங்கள் எல்லாம் செய்திருந்தாலும் பாவங்கள் நம்மை தீண்டாத நிலை கிடைக்கும். அப்பேற்பட்ட பலனை தரக்கூடிய பத்மாசனி தாயாருடைய திருவுருவத்தை இங்கே உங்களுக்கு காண்பிக்கிறோம். பத்மாவசினி தாயாரை வணங்கி வழிபட்டுக் கொள்ளுங்கள். இதுவரை நாம் சொல்லிய கருத்துக்கள் உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகம், அடியனுடைய ஸ்லோகம், அதை காண்பிக்கிறேன் பாருங்கள். விபுரியதா விஷ்ணுரியம் ததேயம் சர்வேஷு வஸ்துஷ்வத சங்கதாபி கீர்ணான தோஷைரிதி தாமதோசம் கீர்ணேதி தேவியும் முனையஸ்துவந்தி. அசங்கீர்ணா என்ற பெயரிடுகிறார்கள். அதாவது எந்த பொருளுடன் இருந்தாலும் அந்த பொருளுடைய தன்மை சூழ்நிலை இவைகளினாலே அஃபெக்ட் ஆக மாட்டாள் பிராட்டி. ஆகிய அவைகளினாலே இவளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இவள் இவளாகவே என்றும் இருப்பாள். இதை உணர்த்துகின்றது அசங்கீர்ணா என்கிற இத்திருநாம். இதுவரை சொல்லியது மறுபடியும் தமிழிலே சுருக்கமாக, எங்கும் பரவியவள் எம்பெருமானைப் போல், அங்குள்ள பொல்லாங்கு ஒன்றும் அவளை தீண்டாது அவனைப் போல். எனவே அவள் கலப்படமற்றவள், அதாவது அசங்கீர்ணா. கலப்படத்தினுடைய விளைவுகளால் பாதிக்கப்படாமல், சுற்றுப்புற சூழலில் மாசு நம்மை தாக்காமல் நாம் வெற்றியாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அசங்கீர்ணா என்கிற திருநாமத்தை திருப்புல்லானி பத்மாசனி தாயாரை நெஞ்சிலே வைத்து ஜெபிப்போம். அந்த தன்மையை நமக்கு அன்னை அருள்வாள். எங்கே என்னுடன் இணைந்து பக்தியுடன் ஒரு குரலாய் ஜெபியுங்கள். அசங்கீர்ணாயை நமஹா. அன்பர்களே, நன்றி, வணக்கம்.